நவராத்திரி முதல் நாள் வழிபாடு. நவராத்திரியின் முதல் நாளில் அம்பாளுக்கு மகேஸ்வரி பாலா என்று பெயர் சூட்டி வணங்க வேண்டும். மது கைடபர் ஆகிய அசுரர்களின் அழிவுக்கு காரணமான இவளை இந்நாளில் சாமுண்டியாக அலங்காரம் செய்ய வேண்டும். மதுரை மீனாட்சி அன்றைய நாளில் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் காட்சி தருகிறாள். அண்ட சராசரத்துக்கும் அம்பிகையே தலைவி. இதை அண்டம் கூட்டல் சரம் கூட்டல் அசரம் என்று பிரிக்க வேண்டும். அண்டம் என்றால் உலகம், சரம் என்றால் அசைகின்ற பொருட்கள், அசரம் என்றால் அசையாத பொருட்கள். ஆம், அன்னை ராஜராஜேஸ்வரி இந்த உலகில் உள்ள அசைகின்ற அசையா பொருட்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்து அருளாட்சி நடத்துவதை குறிக்கும் வகையில் இந்த அலங்காரம் செய்யப்படுகிறது. இக்கோலத்தை தரிசித்தால் ராஜபோக வாழ்வு கிடைக்கும். நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல், தூவும் மலர்கள் மல்லிகை வில்வம். நவராத்திரி இரண்டாம் நாள் வழிபாடு. அம்பிகையை மயில் வாகனம் சேவல் கொடியுடன் அலங்கரிக்க வேண்டும். இவளை கௌமாரி என்றும் குமார கணநாதம்பா என்று அழைப்பார்கள். பக்தர்களின் பாவத்தை போக்கி தைரியத்தை அளிப்பவள் இவள். மதுரை மீனாட்சி அம்மன் கருங்குருவிக்கு உபதேசம் செய்த லீலையில் காட்சி தருகிறாள். மதுரையை ஆட்சி செய்த சுகுணபாண்டியன் மறுபுறவியில் கருங்குருவியாக பிறந்தான். மற்ற பறவைகள் துன்புறுத்தியதால் காட்டிற்கு பறந்த அக்குருவி ஒரு மரத்தில் தங்கியது. அங்கு வந்த சிவபக்தர் ஒருவர் சிவநாமத்தை ஜபிக்க கேட்ட குருவி ஞானம் அடைந்தது. குருவியும் மதுரை கோயிலுக்கு வந்து குளத்தில் நீராடி ஈசனை வழிபட்டது. சிவனும் குருவிக்கு மந்திர உபதேசம் செய்தருளி குருவி இனத்தில் வலிமை மிக்க வலியன் குருவியாக இருக்க வரமளித்தார். இக்கோலத்தை தரிசித்தால் மன வலிமை உண்டாகும். நைவேத்தியம் தயிர் சாதம், தூவ வேண்டிய மலர் முல்லை. நவராத்திரி மூன்றாம் நாள் வழிபாடு. அம்பிகையை வராகியாக அலங்காரம் செய்ய வேண்டும். பன்றி முகம் கொண்ட இவளை வழிபட்டால் பகைவர் பயம் நீங்கும். குலோத்துங்க பாண்டியன் ஆட்சி காலத்தில் முதியவர் ஒருவர் வாழ்வித்தை கற்பித்து வந்தார். அவரிடம் படித்த சித்தன் என்ற மாணவன் தானும் வித்தை கற்பிக்கும் ஆசிரியரானான். ஒழுக்கமற்ற அவன் ஒரு நாள் குரு பத்தினியின் கையை பிடித்து இழுத்தான். அவளோ சித்தனை வெளியே தள்ளி கதவை தாளிட்டுக் கொண்டாள். சிவனிடம் முறையிட்டு அழுதாள். சிவன் அவளை காக்க குருவின் வடிவில் புறப்பட்டாள். சித்தனுடன் வாழ்போர் புரிந்து அவனுடைய அங்கங்களை வெட்டி வீழ்த்தினார். இதை அறிந்த மாணிக்க மாலை தன் கணவர் அவ்வாறு செய்ய வாய்ப்பில்லை, அவர் கோவிலுக்கு சென்றிருக்கிறார் என மறுத்தாள். வழிபாடு முடித்து வந்த குரு இந்த அற்புதத்தை நிகழ்த்தியது சிவனே என உணர்ந்தார். மன்னன் அத்தம்பதியை யானை மீது அமர்த்தி நகரை வலம் வர செய்தான். மதுரை மீனாட்சி பாணனுக்கு அங்கம் வெட்டிய கோலத்தில் காட்சியளிக்கிறாள். இதை தரிசித்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நைவேத்தியம் எலுமிச்சை சாதம், தூவ வேண்டிய மலர்கள் மல்லிகை செவ்வந்தி. நவராத்திரி நான்காம் நாள் வழிபாடு. அம்பிகையை மகாலட்சுமியாக அலங்கரிக்க வேண்டும். இவளுக்கு செந்தாமரை மலர் சூட்டி வழிபட்டால் செல்வ வளம் உண்டாகும், தொழிலில் லாபம் பெருகும். மதுரை மீனாட்சி அம்மன் நாரைக்கு முக்தி கொடுத்த அலங்காரத்தில் காட்சியளிக்கிறாள். சத்தியன் என்னும் தவமுனிவர் ஒருவர் இருந்தார். அவர் தினமும் அச்சோத்தீத்தம் என்னும் குளத்தில் நீராடி சிவனை தியானித்து வந்தார். அங்கொரு நாரை ஒன்று வசித்து வந்தது. சத்திய முனிவரும் மற்ற தவசீலர்களும் மதுரையின் பெருமையை பேசிக் கொண்டிருந்தனர். அதை கேட்ட நாரைக்கும் சிவபக்தி உண்டானது. மதுரை கோவிலுக்கு வந்து பொற்றாமரை குளத்தில் நீராடி சிவனை வழிபட்டது. 16ஆம் நாள் நாரைக்கு காட்சியளித்த சிவன் நாரைக்கு முக்தி அளித்தார். இக்கோலத்தை தரிசித்தால் சிவன் அருளால் புறவாத நிலை உண்டாகும். நைவேத்தியம் புளியோதரை, தூவும் மலர்கள் செந்தாமரை ரோஜா. நவராத்திரி ஐந்தாம் நாள் வழிபாடு. அம்பிகையை வைஷ்ணவியாக அலங்கரிக்க வேண்டும். இவளை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும். மதுரை மீனாட்சி அம்மன் பிட்டுக்கு மண் சுமந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். அரை மத்தன பாண்டியன் ஆட்சி செய்த போது பெருமழை பெய்து வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. கரையை அடைக்க வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்புமாறு மன்னர் உத்தரவிட்டார். சிவபக்தியான வந்தி என்பவள் பிட்டு விற்று பிழைத்து வந்தாள். அவளுக்கு கணவரோ பிள்ளையோ இல்லை. தன் பங்குக்கு யாரை அனுப்புவது என்று தவித்தாள். சிவனே கூலியாளாக தோன்றி வந்திக்கு உதவ முன்வந்தார். கூலியாக பிட்டை வாங்கி சாப்பிட்டு விட்டு கரையை அடைக்காமல் உறங்கத் தொடங்கினார். இதை அறிந்த மன்னன் பிரம்பால் சிவனை அடிக்க அந்த அடி அனைவரின் உடம்பிலும் விழுந்தது. சிவன் ஒரு கூடை மண்ணை கரையில் போட்டதும் வெள்ளம் கட்டுப்பட்டது. இக்கோலத்தை தரிசித்தால் மனக்கவலை விரைவில் நீங்கும். நைவேத்தியம் கல்கண்டு சாதம், தூவ வேண்டிய மலர் பிச்சிப்பூ. நவராத்திரி ஆறாம் நாள் வழிபாடு. அம்பிகையை இந்திராணியாக அலங்கரித்து வழிபட வேண்டும். இவளை வழிபட்டால் சுகபோக வாழ்வு கிடைக்கும். மதுரை மீனாட்சி சித்தர் திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறாள். அபிஷேக பாண்டியன் ஆட்சி காலம். ஒரு பொங்கலன்று மன்னன் கோவிலை வலம் வந்து கொண்டிருந்தான். பிரகாரத்தில் சித்தர் அமர்ந்திருந்தார். அவரை சோதிக்க விரும்பிய மன்னன் ஒரு கரும்பை கொடுத்து, சித்தரே, நீர் சக்தி மிக்கவர் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதை நிரூபிக்க இங்குள்ள கல்யாணியிடம் கரும்பை கொடும். அது அதை தின்னுமானால் நீர் எல்லாம் வல்ல சித்தர்தான் என்று சவால் விட்டான்.
புன்னகைத்த சித்தர் கல்யாணையை பார்க்க யானையும் துதிக்கையை அசைத்து கரும்பை சுவைத்தது. அவரது சக்தியறிந்த மன்னன், ஐயனே மன்னித்து விடுங்கள், நீண்ட காலம் பிள்ளையின்றி வாடும் என் குறையை போக்க வேண்டும் என்று பணிந்தான். சித்தரும் விரைவில் மகப்பேறு வாய்க்கும் என சொல்லி மறைந்தார். சித்தராக வந்தது சொக்கநாதர் என உணர்ந்தான். சித்தர் அலங்காரத்தை தரிசித்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு மகப்பேறு வாய்க்கும். நைவேத்தியம் வெண்பொங்கல், தூவ வேண்டிய மலர் பிச்சி செவ்வந்தி. நவராத்திரி 7ஆம் நாள் வழிபாடு. இன்று அம்மன் சாம்பவி அல்லது சம்பு பத்தினி அல்லது சரஸ்வதி என்ற ரூபத்தில் அருள் புரிகிறாள். கையில் ஜபமாலை, கோடரி, கதை, அம்பு, வில், கத்தி, கேடயம், சூலம், பாசம், தண்டாயுதம், சக்தி ஆயுதம், வஜ்ராயுதம், சங்கு, சக்கரம், மணி, மதுக்கலயம், தாமரை, கமண்டலம் ஆகியவற்றை கொண்டிருப்பவள். பூ மற்றும் மண் கொண்டு திட்டாணி கோலம் போட்டு தும்பை பூவால் அர்ச்சனை செய்து தாளம்பூவால் அலங்கரிக்க வேண்டும். நைவேத்தியமாக எலுமிச்சை சாதம் வைத்து வணங்க வேண்டும். பிலகரி ராகத்தில் பாடி அம்மனை ஆராதிக்க வேண்டும். இந்த முறையில் அம்மனை வணங்கினால் கலைகளில் தேர்ச்சி உருவாகும், பதவி உயர்வு வரும், தேக அழகு கூடும், அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நம்மிடம் இருக்கும் தீய எண்ணங்கள் எல்லாம் விலகி நல்ல எண்ணங்கள் உருவாகும். தாமரை ஆசனத்தில் அமர்ந்து சகல ஐஸ்வர்யங்களையும் தருபவள் அன்னை. 7ஆம் நாள் நைவேத்தியம் கற்கண்டு சாதம். நவராத்திரி 8ஆம் நாள் வழிபாடு. அன்று அன்னையை நரசிம்மியாக வழிபட வேண்டும். மனித உடலும் சிம்மத்தலையுடனும் உடையவள். கூரிய நகங்களுடன் சங்கு சக்கர தாரணியாக சிம்ம வாகனத்தில் காட்சி தருபவள். கன்னியா பூஜை. 9 வயது சிறுமிக்கு துர்க்கை என்ற திருநாமம் கொண்ட திருக்கோலம் அமைத்து பூஜிக்க வேண்டும். சத்ருக்கள் தொல்லையிலிருந்து விடுபட அன்னையின் அருள் வேண்டும். 8ஆம் நாளுக்கான பலன்கள். சகல தோஷங்களும் நீங்கி வாழ்வில் நம்பிக்கையும் தைரியமும் சேரும். 8ஆம் நாள் நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல். நவராத்திரி 9ஆம் நாள் வழிபாடு. அன்று அன்னையை பிராமியாக வழிபட வேண்டும். அன்ன வாகனத்தில் இருப்பவள், வாக்கிற்கு அதிபதியானவள், ஞான சொரூபமானவள். கல்வி செல்வம் பெற அன்னையின் அருள் அவசியமாகும். 9ஆம் நாள் நைவேத்தியம் காரவடசல் சுண்டல். இப்படி நாம் அனைவரும் மகிழ்வாக நவராத்திரி பண்டிகையை கொண்டாடுவதற்கு பின்னணியில் ஒரு புராண கதை உள்ளது. அசுரர்களை அழிக்க அம்பிகை அவதரித்ததும் தேவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆயுதங்களை தேவியிடம் ஒப்படைத்து விட்டனர். அம்பாளான பராசக்தி அசுரர்களுடன் சண்டையிட்ட பொழுது தேவர்கள் பொம்மை மாதிரி நின்று கொண்டிருந்ததை காட்டதான் பொம்மை கொலு வைப்பதாக ஐதீகம்.